ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் யூடியூப்லேயும் பார்த்தேன் ஏஐயால் நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது, அதனால வேலை வாய்ப்புகள் நிறைய போக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதை நினச்சி நானும் ஒரு ரூமர்ஸ் தான் நினச்சேன். ஆனால் வந்து அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அது ரூமர்ஸ்லாம் இல்லை, உண்மை அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏஐ வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஏஎன்ஐ, ஏஎஸ்ஐ, ஏஜிஐ. ஏஎன்ஐன்ற பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜென்ரலாக நார்மல் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ட் அப்படின்றாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஏஐஸ், அதாவது சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், அண்ட் டெஸ்லா கார்ஸாக இருக்கட்டும், கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்ஐயில். ஏஜிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் ஆக்ஷன் வந்து மிமிக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ரோபோட்ஸ் இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில், அதாவது மிஷினரிஸில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டெக்னாலஜிலாம் வந்து ஏஜிஐ அப்படின்றாங்க. பட் கரெக்டான ஒரு ஏஜிஐ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணலை. மஸ்க் மாமா சொன்னார் 2029 தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஐ வரும், அது வந்து ரொம்ப தூரத்தில்